வாசிக்கலாம். ஏசாயா 9வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 9:1. ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் இனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டு இருப்பது இல்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புற ஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். கர்த்தர் இந்த மாத தந்த இந்த நல்ல வார்த்தைக்காக ஒரு விசை வலது கரத்தை உயர்த்திய சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். அவர் எந்த தேசத்தை தெரிந்து கொண்டாரோ அந்த தேசத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, அவர் தெரிந்து கொண்டவைகளை மகிமைப்படுத்துகிறவர். அவர் ரட்சிக்க வருகிறவர் மாத்திரமல்ல, அவர் வந்து விட்டாலே அந்த வாழ்க்கையை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். எனவேதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நமக்குன்னு ஒரு ஃபியூச்சர் இருக்குது. அந்த ஃபியூச்சர் என்பது ஒரு கேள்விக்குறியாக அல்ல, எப்படி இருக்குமோ என்கிற கேள்விக்குறியோட அல்ல. ஆமென். தைரியத்தோட சொல்லுங்க, எனக்கு ஒரு மகிமையான எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்புறவங்க கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. அவர் மகிமைப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார். எத்தனை பேர் இந்த வார்த்தை எனக்கென்று எடுத்துக்கொள்றேன்னு சொல்றவங்க மாத்திர கையை வைத்து ஹalleluya. உங்க வாழ்க்கை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். ஆமென். நான் செய்திக்குள் போக விரும்புகிறேன். கடந்த வாரத்தில் கேட்டோம், செபுலோனை கர்த்தர் மகிமைப்படுத்துவார் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி செபுலோனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த செபுலோன் யார்? இந்த செபுலோனுக்கு பாராட்டப்பட்ட கிருபை என்ன? அதுதான் கடந்த வார செய்தியில கேட்டோம். என்ன கிருபை பாராட்டப்பட்டது? நீட்டப்பட்ட கிருபை. நீட்டப்பட்ட கிருபையினால் ஜெர்பிக்கப்பட்டு நீட்டப்பட்ட கிருபையினால் நடத்தப்பட்ட இந்த செபுலோனை குறித்து தான் சொல்லுகிறார், பிற்காலத்திலே மகிமை வெளிப்படும் என்று. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், நான் சாதாரண கிருபையில் வந்தவன் அல்ல, நான் நீட்டப்பட்ட கிருபையில் அழைக்கப்பட்டு வந்தவன்? அப்படி சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கினது. ஆமென். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கினது. சத்தமா கிருபை, 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 கிருபை. நீட்டப்பட்ட கிருபை முடிந்த இடத்துல. ஆமை. இனி இந்த கிருபை நீளுவதற்கு வாய்ப்பே இல்லை என்ற இடத்துல தான் கர்த்தர் கிருபையை நீட்டி செபுலோனை பிறக்க பண்ணி, செபுலோன் அப்படி நீட்டப்பட்ட கிருபைக்குள் வந்த செபுலோனை குறித்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், பிற்காலத்திலே மகிமை வெளிப்படும் என்று. இன்றைக்கு நான் பேச போகிறது செபுலோனை போல இன்னொரு தேசம் சொல்லப்பட்டிருக்கிறது, அதுதான் நப்தலி. இந்த நப்தலியை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நப்தலி தேசத்தையும் இந்த தேசத்தையும் நான் மகிமைப்படுத்துவேன் என்று. செபுலோனை எப்படி மகிமைப்படுத்துவார், அதே போல இந்த நப்தலியை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். ஏன் இந்த நப்தலி இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த நப்தலியை குறித்த ஒரு சில காரியங்களை இந்த ஆராதனை வேளையில கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். யார் இந்த நப்தலி? செபுலோனை குறித்து கேட்டோம், நீட்டப்பட்ட கிருபையில் வந்தவன் என்று. ஆனால் இந்த நப்தலி அப்படி அல்ல. இந்த நப்தலுடைய பிறப்பை குறித்து எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் எப்படி ஜனிப்பிக்கப்பட்டார்? ஆதியாகமம் 30வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்திலே ராகேல் சொல்லும் போது இப்படி சொல்லுகிறாள், வாசியுங்கள். அப்பொழுது ராகேல், நான் மகா போராட்டமாய் என் சகோதரியோடு போராடி மேற்கொண்டேன் என்று அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டாள். செபுலோனை குறித்து சொல்லப்படுகிறது, நீட்டப்பட்ட கிருபையில் ஜனிப்பிக்கப்பட்டவன். ஆனால் இந்த நப்தலி போராடி ஜனிப்பிக்கப்பட்டவன். ராகேல் சொல்லுகிற வார்த்தை மகா போராட்டமாய் போராடி, மகா போராட்டமாய் போராடி என் சகோதரியோடு போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி நப்தலி என்று பெயரிட்டான். அப்ப நப்தலி பிறக்கிறதற்கு முன்பாக ஒரு பெரிய போராட்டம் நடந்தது, ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. ஹல்லேலூயா. கிறிஸ்து நம்மை அவருக்குள் ஜனிப்பிக்கிறதற்காக, கிறிஸ்து நம்மை மறுபடியும் பிறக்க பண்ணுவதற்கு முன்பாக
ஆமென். நீட்டப்பட்ட கிருபை ஒரு பக்கம் இருந்தாலும் எப்படி ராகேல் சொல்லுகிறாள், மகா போராட்டமாய் போராடினேன் என்று, அதே போல எனக்காய் சிலுவையிலே ஒருவர் போராடி ஜெயம் எடுத்தார். அவர் போராடின போராட்டத்தினால்தான் இன்று நான் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். போராடி ஜெனிப்பிக்கப்பட்டவன். ஹalleluya. நப்தலி, எப்படி நீ பிறந்த? எப்படி இந்த குடும்பத்தில் உனக்கு பிறக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னு கேட்டா, ராகேலுடைய சாட்சி என்ன தெரியுமா? நான் போராடி மேற்கொண்டு இவன் பிறந்தான். எப்படி நீ பரிசுத்தவான்கள் கூட்டத்தில் வந்தாய்? எப்படி இந்த அவர் சமூகத்தில் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்? எப்படி இன்னைக்கு அவர் சமூகத்தில் இவ்வளவு கிருபை உனக்கு பாராட்டப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால், இதற்கு பின்பாக ஒரு பெரிய போராட்டம் சிலுவையிலே நடந்தது. அதுதான் கொலோசியர் 2வது அதிகாரம் அதனுடைய 13 முதல் 15 வரை ஆண்டவர் சொல்லுகிறார். பவுலை கொண்டு எழுதின வார்த்தைகள் வாசிக்கலாம். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இதை கொண்டாட விரும்புகிற கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நப்தலி பிறக்கிறதுக்கு முன்பாக ஒரு பெரிய போராட்டத்தை சந்தித்தார். அதே போலதான் என்னை ஜெனிப்பிக்கிறதற்கு முன்பாக, சபையை ஜெனிப்பிக்கிறதற்கு முன்பாக என் இயேசு சிலுவையில் ஒரு பெரிய போராட்டத்தை சந்தித்தார். அவர் போராட்டத்தை சந்தித்தவர் மாத்திரமல்ல, ராகேல் சொல்லுகிறார், நான் போராடினது மாத்திரமல்ல, நான் போராடி மேற்கொண்டேன் என்று. அதே போலதான் இயேசு போராடினவர் மாத்திரமல்ல, அவர் சிலுவையிலே வெற்றி சிறக்கவும் செய்தார். கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்று அவர் சமூகத்தில் நாம் நிற்பது, இன்று அவருடையவராய் நாம் இருக்க காரணம், எனக்காய் அவர் போராடினார். ஹalleluya. ஏன் இந்த போராட்டத்தை, ஏன் இது போராடி அவர் ஜெனிப்பிக்க வச்சார்? நான் நப்தலி பிறக்கணும்னா இந்த போராட்டத்தை சந்தித்துதான் ஆகணும். பாருங்க, சகரியாவுக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் காட்டும் போது, ஒரு பிரதான ஆசாரியர் யோசுவா அவன் தேவனுக்கு முன்பாக வந்து நிற்கிறான். அவனை குறித்து ஆண்டவரை சொல்லுகிற சாட்சி, அவன் அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளியற்று. சகரியா 3:2. அப்படி தப்புவிக்கப்பட்டவனா இருந்த பிறகும் சாத்தான் வந்து அவனை குற்றம் சாட்டுகிறான். அவனுக்கு விரோதம் செய்ய 1வது வசனத்தை வாசியுங்கள். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அவன் நிற்கிறத பார்த்ததுதான் ஆண்டவர் சொல்றார், அவன் அக்கினின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி. தப்புவிக்கப்பட்டவனா இருந்த பிறகும் சாத்தான் வந்து அவனுக்கு விரோதம் செய்யறதுக்கே நிக்கிறான். ஏன்னா சாத்தானை பொறுத்தவரை இவன் இந்த கூட்டத்தில் வந்துடக்கூடாது. சாத்தானை பொறுத்தவரை நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய நன்மையை தடுப்பதெல்லாம் விஷயம். சாத்தானுக்கு நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய ஆசீர்வாதங்களை தடுப்பதெல்லாம் விஷயம். சாத்தானுக்கு நம்ம இந்த கூட்டத்தில் இருந்துடக்கூடாது. ஆமென். இவன் இந்த குடும்பத்தில் பிறந்துடக்கூடாது, இவன் இந்த கூட்டத்தில் இருந்துடக்கூடாது. இதற்காக பிரதான ஆசாரியர் யோசுவா தப்புவிக்கப்பட்டவனா இருந்த பிறகு தேவனுக்கு முன்பாய் நிற்கும் போது சாத்தான் போய் குற்றம் சாட்ட போய் நிற்கிறான். ஏன் குற்றம் சாட்ட போய் நிற்கிறான் என்றால், ஒரே ஒரு ரீசன் தான், அவன் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனா இருந்தான். அழுக்கு வஸ்திரம் தரித்தவனா இருந்தான். நாம் பாவ சேற்றுக்குள் இருந்ததுனால சாத்தானுடைய போக்கஸ் இவன் பிறந்துடக்கூடாது, இவன் பிறந்துடக்கூடாது. ஹalleluya. சாத்தான் வந்து இவ்வளவு விரோதம் செய்கிறானே என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் யோசுவாவை விட்டு கொடுக்கவில்லை. மாறாய் அதன் நடுவிலும் அவன் அழுக்கு வஸ்திரத்தை மாற்றி ஆமென் சாத்தானை தோற்கடித்தாரை தவிர யோசுவாவை தோற்க கர்த்தர் விடவில்லை. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், எனக்கு எதிரடையான கையெழுத்துக்களை எல்லாம் என் ஆண்டவர் சிலுவையிலே முறித்து போட்டார் என்று விசுவாசிக்கிறவங்க? பிதாவான என் தேவனே, தகப்பனே, என் தந்தையே, பிதாவான ஹalleluya, தகப்பனே, என் தந்தையே, மாட்சிமையும் உமக்குத்தானே, உமக்குத்தானே. ஆமென். மாட்சி
மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே. ரெண்டு கரத்தை உயர்த்த முடிந்தால் உயர்த்தி இந்த வார்த்தை சொல்ல, வல்லமையோ வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே. நமக்கு செய்ய வேண்டியதை அவர் சிலுவையிலே செய்ததால் இன்று நாம் அவர் சமூகத்தில் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எப்படி நீங்கள் பிறந்தீர்கள் என்ற கேள்விக்கு முன்பாய் ஒரே பதில் ராகில் சொல்லுகிறாள், நான் போராடி மேற்கொண்டேன். இயேசு சொல்லுவார், என்ன பார்த்து சொல்லுவார், உங்களை பார்த்து சொல்லுவார், உன்னை நான் எப்படி பிறக்கப்பட்டேன் தெரியுமா? ஒரு பக்கம் நீட்டப்பட்ட கிருபை, இன்னொரு பக்கம் நான் உனக்காக போராடினேன். இந்த உலகத்திலேயே மிக உயர்ந்த அன்பு எந்த அன்பு? அது எனக்கும் தெரியும். உலகத்தின் நேசத்துல எந்த அன்பு உயர்ந்த அன்பு? ஏன் தாயின் அன்பு உயர்ந்த அன்பு? தாய்மார்களே சொல்லுங்க. ஓ பெண்கள்னாலயா? ஏன் தாயின் பாசம் உயர்ந்த பாசம்? ஆமே, இருக்கிறவங்கள தாய் தானா? என்ன தாய் தான் பெற்றெடுக்கிறவள். பெற்றெடுக்கிற இந்த ப்ராசஸ் வந்து சுகமான ப்ராசஸ் கிடையாது, போராட்டமான ப்ராசஸ். 10 மாசம் பிள்ளைய சுமக்கிறதே ஒரு பெரிய போராட்டம். ஒவ்வொரு மாசம் இல்லை ஒவ்வொரு ஸ்கேன் போகும்போதும் சிலர்லாம் பயந்து பயந்து போவாங்க. நல்ல நல்ல ஸ்கேன் ரிப்போர்ட்டோட வரணும். ஒவ்வொரு மாசமே அவங்க வந்து பெரிய பெரிய போராட்டத்தை தான் சந்திப்பார்கள். சரி, இப்ப 10 மாசம் எப்படியோ கேரி பண்ணியாச்சு. இப்ப டெலிவரி டைம் வரும்போது இதுவரை சந்திச்ச போராட்டத்தை விட இன்னொரு பெரிய போராட்டத்தை சந்திக்கணும். ஆமென். அவ்வளோ வேதனையை சகிச்சு, அவ்வளோ போராட்டத்தை சகிச்சுதான் ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பாள். அதனாலதான் பாருங்க, சில இடத்துலலாம் பிள்ளைங்க தப்பு பண்ணும்போது தாய் சொல்ற ஒரு வார்த்தை, உன்னை நொந்து பெத்தெடுத்து அப்படின்னுவாங்க. உன்னை நொந்து பெத்தெடுத்தேன். ஏன் ஆண்டவர் இன்னும் நம்மளை விட்டு கொடுக்கல தெரியுமா? இப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலை நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? உன்னை ஜெனிப்பித்தது சும்மா ஜெனிப்பிக்கல, அவர் போராடி என்னை ஜெனிப்பித்தார். அவர் என்னை நொந்து பெத்தெடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி, என்னை இப்படி பெற்றெடுத்த என் தெய்வம் என்னை கைவிட மாட்டார், என்னை விட்டு கொடுக்க மாட்டார். ஜெனிப்பித்தவர் நீர்தானையா, என்னை கைவிட. ஆமென். ஜெனிப்பித்தவர் என்னை கைவிடவில்லை ஐயா, என்னை கைவிடவில்லை. அவருக்கு என்ன ஈஸியெல்லாம் தூக்கி எறிய முடியல. ஏன் முடியலன்னா, உன்னை நொந்து பெத்தெடுத்திருக்கிறேன். நப்தலியே, நீ பிறந்ததுக்கு பின்பாக ஒரு பெரிய போராட்டம் இருந்தது. அன்பு சபையை இன்னைக்கு கிருபையாய் தேவ சமூகத்தில் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். விடுதலையோடு தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நான் இங்கே விடுதலையோடு ஆராதிக்க என் ஆண்டவர் சிலுவையிலே அவ்வளவாய் பாடுபட்டார். என் தேவன் போராடின போராட்டத்தினால்தான் இன்று விடுதலையோடு ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு வந்து இந்த பூமியில பிறந்தது ஏதோ அற்புதம் செய்வதற்காக அல்ல, எனக்காக போராடுவதற்காகவே. அவருடைய போராட்டம் என்பது சிலுவையிலே மாத்திரம் அல்ல, அவர் பிறந்ததிலிருந்து மரணம் வரையிலும் போராடினார். ஆமென். சாத்தான் பல விதத்தில் போராடி பார்த்தார். அவர் பிறந்த போது ஏரோது மூலமாய் போராடி பார்த்தார். ஆமென். அவருடைய பிறப்பை எப்படியாவது அழிக்கலாம் என்று. ஆமென். ஆனால் அந்த போராட்டத்திலே கர்த்தர் ஜெயித்தார். வளர்ந்த போது வனாந்தரத்தில் வந்து சாத்தான் போராடி பார்த்தான். சோதனைகளை கொண்டு வந்து கர்த்தர் அதிலே ஜெயித்தார். கடைசியில சிலுவையின் போராட்டம், ஆமென், கொடிதான போராட்டம், நிந்தையின் போராட்டம்,
ஆமே, கைகள் கால்கள் ஆணிகளால் அடிபட்ட போராட்டம். சிலுவையின் முன்பாக அத்தனை பேர் நின்று பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். போராட்டம், பிதா கொஞ்ச நேரம் கைவிடுகிற போராட்டம், எல்லாவற்றையும் இயேசு போராட்டமாய் சந்தித்து, அவர் போராட்டத்தை சந்தித்தவர் மாத்திரமல்ல, பல போராட்டங்களை அவர் சந்தித்தார். ஆனால் போராட்டம் தோற்றதை தவிர என் ஆண்டவர் தோற்று போகல. நம்புறவங்க, என் ஆண்டவர் தோற்று போகல. அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஆமே, அவர் இந்த போராட்டத்தில் ஒரு போராட்டத்தில் தோற்றிருந்தாலோ அல்லது பின்வாங்கி இருந்தாலோ, நப்தலி நீ பிறந்திருக்க மாட்ட. ராகேல் சொல்லுகிற வார்த்தை போராடினேன் என்று மாத்திரமல்ல, போராடி மேற்கொண்டேன் என்றாள். ராகேலே, நீ போராடி தோற்றிருந்திருப்பாயானால் நப்தலி பிறந்திருக்க மாட்டான். இயேசு இந்த இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல தோற்றிருந்தாலோ அல்லது பின்வாங்கி இருந்தாலோ, அன்பு சபையை, இப்படி ஒரு சபை இன்றைக்கு இருந்திருக்காது, இப்படி ஒரு கூட்டம் இன்றைக்கு இருந்திருக்காது. இன்னைக்கு அவர் சமூகத்திலே அவரை அப்பா என்று அழைத்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன் என்றால், எனக்காய் ஒருவர் போராடி ஜெயம் பெற்றார், இது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் என்று சொல்லுகிறவர்கள், நல்ல கரங்களை தட்டி அந்த ஆண்டவரை கொண்டாட விரும்புறவங்க, அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்த விரும்புறவங்க, அந்த ஆண்டவரை உயர்த்த விரும்புறவங்க, ஓரபல சகதரா உம்ரத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தீரும் இரத்தத்தால் ஒப்புரவாக்கி மகிழ செய்தி கரைபடாத மகனாக நிறுத்தி தினம். ஆமென். கரைபடாத மகனாக நிறுத்தினா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், வல்லமையோ வல்லமையோ மகிமையோ மகிமையோ. சத்தமாய் தகப்பனே தகப்பனே. ஓரி மனசந்தலராதரா. ஓ வல்லமையும் மகிமையோ வல்லமையோ மகிமையே மகிமையோ. தகப்பனே ஆமென். கிருபையாய் கொண்டு வந்து விட்டார். இந்த கிருபை நமக்கு இலவசமாய் கிடைத்தது, நீட்டப்பட்ட கிருபையினால. ஆனா இந்த கிருபையை தாண்டி ஒரு போராட்டம் நமக்கு நடந்ததை மறந்து விடாதீர்கள். எனவேதான் ஒரு தேவ பிள்ளை எதை அதிகம் போக்கஸா வைக்கணும்னா கல்வாரி சிலுவைய. நம்ம பல நேரத்தில் இதை மறந்து போகிறோம், கிருபையை மாத்திரம் முன் வைக்கிறோம். கிருபை கிடைத்தது, கிருபையினால் தான் அப்பா சமூகத்தில் வருகிறோம். ஆனால் இந்த கிருபை நம் வாழ்க்கையில் வந்து கிடைப்பதற்கு முன்பாக, இந்த கிருபை நாம் பெற்றுக் கொள்வதற்காக என் ஆண்டவர் சிலுவையில எனக்காய் போராடினார். ஹல்லேலூயா. இந்த போராட்டம் போராடாமல் என்னால பிறக்க முடியாதுன்னு அவர் தெரிஞ்சதுனாலதான். பாருங்க, பலிபீடத்தில் ஈசாக்கை படுக்க வைத்து ஈசாக்கின் வாழ்க்கை முடிய போகிற தருணத்தில் ஆபிரகாம் கண்களிலே ஒரு ஆட்டுக்கடா தென்படுகிறது. அந்த ஆட்டுக்கடா தென்பட்டதுனால முடிஞ்சிச்சின்னு சொன்ன இடத்துல ஈசாக்குக்கு ஒரு புது பிறப்பு உண்டாகுது. முடிஞ்சிச்சின்னு சொன்ன இடத்துல ஈசாக்கு பிழைக்கிறார். ஈசாக்கு இப்ப பிழைக்க ரீசன் என்ன? ஈசாக்குக்காக ஒரு ஆட்டுக்கடா. எனவேதான் ஆதியாகமம் 22வது அதிகாரம் 13வது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது, வாசியுங்கள். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். நல்ல கவனிங்க, ஆட்டுக்கடா வந்ததுனால இப்பொழுது ஈசாக்கு பிழைத்துக் கொண்டான். இந்த ஈசாக்கு பிழைக்கிறதற்கு ஆட்டுக்கடா இப்பொழுது ஆபிரகாம் முன்பாக எப்படி காண்பிக்கப்பட்டது என்றால், அந்த கொம்புகள் சிக்கப்பட்டு முள்ளுகளுக்குள் சிக்கி இருக்கிறதை ஆபிரகாம் காண்கிறார். இந்த காலையில் இந்த வார்த்தையை தியானித்த போது ஆண்டவர் இடைப்பட்ட வார்த்தை, ஒருவேளை இந்த முள்ளுகள் சிக்காம இந்த ஆட்டுக்கடை சும்மா அதுல இருந்திருக்கோம்னா
ஆபிரகாம் பிடிக்க போகும்போது இந்த ஆட்டுக்கடா ஓடி இருக்கும். அப்ப ஈசாக்குக்காக இந்த ஆட்டுக்கடா பலியானாதான் ஈசாக்கு பிழைக்கணும்னா இந்த ஆட்டுக்கடா சிக்க வச்சுதான் ஆகணும். அதற்காக ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா இந்த ஆட்டுக்கடாவை முள்ளுக்கடையில சிக்க வைக்கிற. இப்ப முள்ளுக்குள்ள இருந்து அது போராடுது. இந்த ஆட்டுக்கடாவை சிக்க வச்சதுனால ஆபிரகாம் ஈசாக்குக்காக அந்த ஆட்டுக்கடாவை ஈஸியாய் பலியிட முடிந்தது. இதே போலதான் ஆண்டவரை இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபித்தார். அதுவரை எல்லா ஜெபத்திற்கு பதில் கொடுத்து கொண்டிருந்த பிதா இப்பொழுது இந்த ஜெபத்திற்கு சைலண்ட் ஆயிட்டார், அமைதி ஆயிட்டார். கடந்த வாரத்தில் கேட்டோமே, அவர் இப்படி பேசிட்டு இருக்கும்போது அவர் சைலண்ட் ஆயிட்டார். சைலண்டா இருக்கும்போது அவர் யாரை பார்த்தார் தெரியுமா? என்னை உங்களை பார்த்தார். ஆமென். நான் இப்ப இவனை சிக்க விடலைன்னா என் பிள்ளை சிக்கிடுவான். இப்ப நான் சிக்க விட்டா என் பிள்ளை நாளைக்கு பிழைச்சிருவான். என்னை பிழைக்க வைக்க என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிக்க வைக்கப்பட்டார். எப்படி ஆட்டுக்கடா முள்ளுக்கடையில் சிக்கினதோ அப்படிதான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிக்க வைக்கப்பட்டார். அவர் சிக்க வைக்கப்பட்டதுனால நான் பிழைத்துக் கொண்டேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சிக்க வைத்து ஆண்டவர் மட்டும் பிதா இயேசு கிறிஸ்து கேட்ட ஜெபத்திற்கு ஓகே சொல்லியிருந்தார்னா நாமல எங்க இருந்திருப்போம்? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? ஆமென். தலை தூக்கி நின்றுப்போமான்னு கேட்டா இல்லங்க. இன்னைக்கு கொஞ்சமாவது நாம் உயர்ந்து இருக்கிறோம் என்றால், கொஞ்சமாவது இந்த பூமியில நாம் மகிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இதற்கெல்லாவற்றிற்கு காரணம் ஒருவர் மாத்திரமே. அவர்தான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு சொல்றவங்க, கனத்தை மகிமையும் செலுத்த விரும்புறவங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்பா நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே, ஹalleluya. நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு அவர் சிக்க வைக்கப்பட்டதுனால நான் பிழைத்துக் கொண்டேன். நத்தலி, நீ பிறக்க ரீசன் என்னப்பா? சபையே, நீங்கள் பிறக்க ரீசன் என்ன? ஆமென். எனக்காய் ஒரு போராட்டம் நடந்தது. ஒரு விஷயம் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே எனக்காக போராடினதற்காக நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்காக போராடினதற்காக நன்றி. ஒரே ஒரு கேள்வி உங்க முன்னாடி கேட்கிறேன். இந்த பூமியில உங்க ஒரு விஷயத்துக்காக உங்க கூட நின்னு போராடுறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? நாமே நமக்காய் போராடுறதுக்கு யோசிப்போம். இந்த பூமியில நமக்குன்னு போராடுறதுக்கு இந்த பூமியில யாராவது உண்டான்னு கேட்டா இல்ல. ஆனா ஒருத்தர் வந்தார் பாத்தீங்களா, என்ன தூக்குறதற்காக, என்ன பிறக்க வைக்கிறதற்காக எனக்காய் போராடின இந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா. ஆமென். அதனாலதான் சொல்றார் சீயோன் குமாரத்தி, தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். எந்த தாயும் மறக்க மாட்டேன். ஏன்னா போராடி பெற்றெடுக்கிற பிள்ளை, அந்த பிள்ளையோட தாய் மறக்க மாட்டார். அப்படி மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்ற ரீசன் என்ன? அந்த தாய் போராடின போராட்டத்தை விட அவர் உனக்காய் போராடின போராட்டம் என்பது அது அதிகம். அவர் உன்னை மறந்து போக மாட்டார். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஹalleluya. பிரித்தெடுத்தீ பிறக்கு முன்னா உமக்கென்று. ஆமென். ஆராதனை ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. சொல்லுங்க, ஆராதனை ஆராதனை உமக்கே. ஹalleluya. இவன் ஜெனிப்பிக்கப்படுவதற்கு ஒரு போராட்டம் நடந்தது மாத்திரமல்ல, இரண்டாவது ஒரு காரியம் இருக்கிறது. அவன் ஜெனிப்பித்து லேயாள் ராகேலுடைய பிள்ளைகளுடைய வரிசையில் கர்த்தர் கொண்டு வருவதற்காக
ராகேலை முதல்ல கர்த்தர் எதை அனுமதித்தார் என்றால் ஆதியாகமம் 29வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்தை வாசியுங்கள். லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாயிருந்தால் ஆரம்பத்திலே ராகேலுக்கு பிள்ளைகளை கொடுக்காமல் ஆண்டவர் அவள் கற்பத்தை அடைத்து வைத்தார். நப்தலி பிறக்கிறதற்கு அல்லது நப்தலியை ராகேல் லேயாளுடைய பிள்ளைகளுடைய வரிசையில் கொண்டு வருவதற்காக இந்த ராகேலின் கற்பத்தை கர்த்தர் அடைத்து வைத்திருந்தார். ஒருவேளை ராகேலின் கற்பம் அடைபடாமல் யோசேப்பு ஏற்கனவே பிறந்திருந்திருப்பாரானால் இந்த நப்தலி பிறப்பதற்கான வாய்ப்பே இருந்திருக்காது. இன்னைக்கு இந்த நப்தலி இந்த பிள்ளைகள் கூட்டத்தில் அவனுக்கும் ஒரு பங்கு கிடைக்க காரணம் ஆமென் கர்த்தர் அவன் மேல் தயவு பாராட்டினபடினால. ஹல்லேலூயா. இதே போலதான் தகுதி இல்லாத நம்மை அவருடைய பிள்ளைகளின் வரிசையில் கர்த்தர் கொண்டு வர காரணம் நம்முடைய தகுதி நிமித்தம் அல்ல, தேவன் பாராட்டின தயவு என்று சொல்லுகிறவர்கள் ஆமென் என்று சொல்லுக பார்க்கலாம். எனவேதான் நப்தலியை குறித்து ஆசீர்வதிக்கும் போது உபாகமம் 33வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, வாசியுங்கள். நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருப்பான். அப்ப நப்தலி போராடி பெற்றுக் கொண்டவன் மாத்திரமல்ல, அவன் தயவை அதிகம் ருசித்தவன். இந்த தயவினாலதான் நப்தலி இந்த பிள்ளைகள் வரிசையில் வருவதற்கு காரணமா இருந்தது. தேவன் நம்மை குறித்து சொல்லும் போதும் ரோமர் 9வது அதிகாரம் அதனுடைய 24 முதல் 26 வரை வசனங்களை வாசிக்கும் போது அங்கே நம்மை குறித்து இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 9வது அதிகாரம் 24 முதல் 26 வசனம். யூதரிலிருந்து மாத்திரமல்ல நம்மை அழைத்திருக்கிறாரே, அந்தபடி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்று ஓசியாவின் தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்கிறது. கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய ஜனங்கள் நாம் அல்ல, ஆனால் அவருடைய ஜனங்களாய் நம்மை மாற்றுவதற்காக அவர் என்ன செய்தார் என்றால் இஸ்ரவேல் ஒரு ஜன கூட்டத்தை, அதாவது முதற்பலன்களாய் எண்ணப்பட்ட கூட்டத்தை கடினமாக்கினார். ராகேலின் கற்பத்தை அடைத்தது போல இன்னைக்கு தேவ சமூகத்தில் நாம் இவ்வளவு தயவு பெற்று கிருபை பெற்று வந்து ஆராதிக்க காரணம் ஆமென். இதற்கு முன்பாக ஒரு பெரிய காரியமே நடந்தது. ரோமர் 11வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை இஸ்ரவேலை குறித்து இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். 25வது வசனத்தை வாசிங்க. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில் புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும் என்றார். புறஜாதியாருடைய ஒரு பங்கு நிறைவாகும் வரைக்கும், அதாவது என்னை ஜெனிப்பிக்கிறது வரையிலும், இந்த நப்தலியை பிறக்க வைக்கிறது வரையிலும் எப்படி ராகேலுடைய கற்பம் அடைக்கப்பட்டிருந்ததோ அப்படியேதான் புறஜாதியா இருக்கிற நம்மை பிறப்பிக்கு வரையிலும் கர்த்தர் தமக்கு சொந்தமான ஜனத்துடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். எனவேதான் யோவான் 1வது அதிகாரத்தில் எடுக்க வேண்டாம், நமக்கு தெரிந்த வார்த்தை, அவருக்கு தமக்கு சொந்தமானதிலே வந்தார், ஆனால் அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த வசனத்தை நான் படிக்கும் போதெல்லாம் இப்படி படிப்பேன், அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், ஆனால் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ள அவர் விடல. அப்படி விட்டிருந்திருப்பார் என்றால் இன்னைக்கு நாம இல்லை. அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததினால அந்த கிருபை நீட்டப்பட்டதாய் நமக்கு வந்தது, அந்த தயவு நீட்டப்பட்டதாய் நமக்கு வந்தது. ஹல்லேலூயா, ஆமென். அந்த தயவு நமக்கு மேல் பாராட்டப்பட காரணம் ஒரு கூட்டத்தை கடினமாக்குகிறார். ராகேலுடைய கற்பம் அடைபடாமல் ஒரு யோசேப்பு பிறந்திருந்திருப்பார், ஆனால் இந்த நப்தலிக்கு சான்ஸே கிடையாது. அதே போலதான் இஸ்ரவேலுக்குள்ளே, அதாவது தம் சொந்த ஜனத்திற்குள்ளே இந்த மேசியாவை குறித்த வெளிப்பாடு சரியாய் அவர்கள் அறிந்து அவர்கள் இயேசுவை சரியாய் ஏற்றுக்கொண்டிருந்திருப்பார்களானால் புற ஜாதிகளாய் இருக்கிற நமக்கு இந்த இயேசு தெரிந்திருக்குமா என்று தெரியாது, இப்படிப்பட்ட பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்குமா என்று தெரியாது. அவர்கள் இருதயம் கடினப்பட்டதுனால நாம் அவர் சமூகத்திலே வந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அதான் அந்த வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, புறஜாதியருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும்.
ஆமென். இன்னைக்கும் நீங்க இஸ்ரவேல்ல போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அவர்கள் மேசியாவுக்காக காத்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு கூட்டம் இன்னும் இயேசுவை தான் மேசியா என்று இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. ஆனா வேதத்துல அவ்வளவு ஊறி இருப்பாங்க. நம்மை விட வேதத்தை நல்லா படிச்சு தேறினவர்கள். ஆனா இன்னும் அவர்களுக்கு இயேசுதான் மேசியா என்பது தெரியவில்லை. ஏன் தெரியலன்னா வசனம் சொல்லுகிறது, புறஜாதியருடைய நிறைவு உண்டாகும் வரையிலும் கர்த்தர் இஸ்ரவேலுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். அப்ப என்ன பிறப்பிக்க வைக்க தமக்கு சொந்தமான ஒரு கூட்டத்தை அவர் கடினப்படுத்துறார். ஹல்லேலூயா. தமிழ் சொந்தமான இதுக்கு பேர் தான் கிருபை. இதுக்கு பேர் கிருபை என்று சொல்லுவதை விட இதுக்கு பேர் தான் தயவு. வலது கரத்தை உயர்த்தி தேவன் பாராட்டின தயவுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தகுதி இல்லாத இடத்துல நம்மை கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கிறார். எனவே தான் ஒரு தேவ பிள்ளை தேவனுடைய தயவை அதிகம் ருசிக்கிறது மாத்திரமல்ல, இந்த தயவுக்குட்பட்டு வாழ பழகிக் கொள்ளுங்கள். ரோமர் 11வது அதிகாரத்துல தான் இந்த தயவை குறித்து அதிகம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தயவை குறித்து சொல்லும் போதுதான் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. ரோமர் 11வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசியுங்கள். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க ஒலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய். இதைதான் நான் சொன்னேன். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். சொந்தமான கிளைகள் அவரோடு வளர்ந்தது அநேகம் உண்டு. ஆனால் வேதம் தெளிவாய் காண்பிக்கிறது, அவர் சில கிளைகளை முறித்து போடப்பட்டிருக்க. சில கிளைகள் முறிக்கப்பட்டது. இந்த கிளைகள் எந்த கிளைகள் என்றால் ஒட்டப்பட்ட கிளைகள் அல்ல, கூட வளர்ந்த கிளைகள். கூட வளர்ந்த கிளைகள். இஸ்ரவேலுடைய இருதயம் கடினமாகும். அவர்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி அவர் என்ன செய்கிறார்? தன்னில் வளர்ந்த கிளையை முறித்து போட்டுவிட்டு காட்டொலிவ மரமாகிய என்னையும் உங்களையும் அவர் அந்த கிளைகளை எடுத்து தம்மிலே ஒட்டி வைத்து அவருக்குள்ளே பங்காளியாய் கர்த்தர் நம்மை மாற்றினார். இது நமக்கு பாராட்டப்பட்ட தயவு. ஆமென். ஒரு காரியத்தை சபையை நல்லா புரிந்துக்கணும். நான் கூட வளர்ந்தவன் அல்ல, நான் ஒட்ட வைக்கப்பட்டவன். வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் ஒட்ட வைக்கப்பட்டவன். சத்தமா சொல்லுங்க, நான் ஒட்ட வைக்கப்பட்டவன். ஆமென். இத எல்லாரும் புரிந்து கொள்ளணும். இது எல்லாரும் அறிந்து கொள்ளணும். இந்த தயவை டெய்லி நினைக்கணும். நான் கூட வளர்ந்தவன் அல்ல, நான் ஒட்ட வைக்கப்பட்டவன். என்ன ஒட்ட வைக்கிறதற்காக? அதாவது வளரும்போது வேற கிளைகள் இல்ல, அதனால ஒன்ன ஒட்ட வச்சேன், அப்படி அல்ல. நிறைய கிளைகள் இருந்து அதை முறிச்சு போட்டுதான் நான் உன்னை ஒட்ட வச்சிருக்கிறேன். பந்தியில வேற ஆட்களை இல்லப்பா, அதனாலதான் மேவி போசத்தை ஒன்ன நான் கொண்டு வந்தேன் இல்ல. பந்தியில அநேகர் உண்டு, ஆனாலும் ஒன்ன நான் இங்க கொண்டு வந்தது, அதுக்கு பேர் தான் தயவு. ஹல்லேலூயா. உனக்கு தகுதி கிடையாது. ஏன் இந்த எல்லைக்குள்ள நீ கால் வைக்கிறதற்கு கூட தகுதி கிடையாது. என்ன தகுதி கிடையாது? உன் 2 கால்களும் முடவனா இருக்கிற. எனவேதான் சீபா வந்து டைரக்டா மேவி போசேத் என்று சொல்லி அறிமுகப்படுத்துவதை விட சீபா எதை முன் வைக்கிறான் என்றால் அவன் கால்கள் முடவனா இருக்கிறான், பேர கூட சொல்லல. ஆமா, ஏன்னா சீபாக்கு தெரியும் இங்க இருக்கிற சட்டத்தின்படி மேவி போசேத்துடைய தகுதியை வச்சு பார்த்தா அவன் இந்த அரண்மனைக்குள்ள கால் வைக்கிறது கூட தகுதி கிடையாது. அரண்மனைக்குள்ள கால் வைக்கிறது கூட தகுதி கிடையாது. அதன் பிறகுல பந்தியில உட்கார வைக்கிறது. ஆமென். அவன் 2 கால்களும் முடவனா இருக்கிறான் என்று சொன்னதும் தாவீது சொல்றார், அது பரவாயில்ல, அவனை தூக்கிட்டு வா, அவனை தூக்கிட்டு வா. எங்க தூக்கிட்டு வரணும்? அரண்மனைக்குள்ள மட்டும் இல்ல, என் கூட அவனை பந்தியில உட்கார வை. ஹல்லேலூயா. உள்ள கூட கால் வைக்க தகுதி இல்லாத என்னை அவரோடு கூட பந்தியில் உட்கார வைத்திருக்கிறார் என்றால் இது எனக்கு தேவன் பாராட்டின தயவு என்று சொல்லுகிறவர்கள். நீதியும் ஞானமும் மானவரே இயேசுவே நீரே ஆதரவே. நீதியும் சத்தமாய் அற்பமான அற்பமான ஹல்லேலூயா அற்பமான ஆமென். அசட்டை பண்ணாதவரே அன்பால் எல்லாம் தந்தீரே. சத்தமா சொல்லுங்க, தயவால் தயவால் பெற்றே தகப்பனே நன்றி.
ஆமென். செபுலோன் கொண்டு வரப்பட்டது நீட்டப்பட்ட கிருபை, ஆனால் நப்தலி கொண்டு வரப்பட்டது அவர் பாராட்டின தயவு. தகுதி இல்லாதவன் தகுதி உள்ள வரிசையில் கொண்டு வரப்படுகிறான். கிளைகளை முறித்து போட்டு இஸ்ரவேலுடைய முதற்பலனானுடைய இருதயத்தை கடினப்படுத்தி விட்டு புற ஜாதியா எங்கேயோ தேவனற்றவர்களாய் வாக்குத்தத்தத்திற்கு அந்நியர்களாய் இருந்த காணியாட்சிக்கு புறம்பாய் இருந்த நம்மை கிறிஸ்து இயேசு போராடின போராட்டத்தினாலே இரத்தத்தினாலே நம்ம இந்த வரிசையில கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனவேதான் கிளைகள் எல்லாருமே அவரால் ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரும் அவருடைய தண்டில் ஒட்ட வைக்கப்பட்ட கிளைகள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆமென். எனவே ஒட்ட வைக்கப்பட்டவர்கள் 3 காரியத்தில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். 1, மேன்மை பாராட்டாதிருங்கள். ரோமர் 11வது அதிகாரம் அதனுடைய 17, 18 வசனங்களை ஒரு விசை கூட வாசிக்கலாம். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க ஒலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியா இருந்தாயானால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. நீ வேரை சுமக்காமல் வேறுனை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். 20வது வசனம் நல்லது. அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு என்று எச்சரிக்கிறார். ஆமென். கிளையாய் ஒட்ட வைக்கப்பட்ட அத்தனை பேரும் புரிந்து கொள்ளணும், நான் வெறும் ஒட்ட வைக்கப்பட்டவன் தான். விழுந்தவனை பார்த்து நான் பெருமை பாராட்டக்கூடாது. என் கூட ஒட்ட வைக்கப்பட்ட மற்ற கிளைகளுக்கு முன்பாகவும் நான் என்னை மேன்மைப்படுத்தக்கூடாது. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீ மேன்மை பாராட்டாத, மேட்டிமையான சிந்தையோடு இருக்காதே. நீ ஒட்ட வைக்கப்பட்டவன் என்பதை மறவாமல், நீ ஒட்ட வைக்கப்பட்டவன் என்பதை தினமும் சிந்தித்து நீ ஒருவரை ஒருவர் ஒரே போல கனம் பண்ணுங்கள். இன்னும் சொல்ல போனா, நீ உன்னை விட மற்றவரை மேன்மையாய் பார்த்தவர நீ உன்னை மேட்டிமையா பார்த்துறாத. அதை நான் இப்படி புரியும்படி சொல்றேன். தயவினால் ஒட்ட வைக்கப்பட்டதை ருசித்தவன் தன்னோடு கூட ஆராதிக்கிறவனையும் மேன்மையாய் தான் பார்ப்பான். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரியுது? தயவினால் ஒட்ட வைக்கப்பட்டு அவருடைய கிருபையை ருசிக்கிறவன் தன்னோடு கூட அதே அனுபவத்தில் வந்து ஆராதிக்கிறவனையும் மேன்மையாய் தான் பார்ப்பான். இங்கே உயர்ந்தவன் என்றும் இல்லை, தாழ்ந்தவன் என்றும் இல்லை, படித்தவன் என்றும் இல்லை, படியாதவன் என்றும் இல்லை, இந்த ஜாதி என்றும் இல்லை, அந்த ஜாதி என்றும் இல்லை. ஆமை, எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் சமமானவர்கள் என்று நம்புகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி. ஆமென். வெளியில் ஆண்டவர் உங்களுக்கு ஒவ்வொரு அதிகாரத்தை தந்திருப்பார். வேலை பார்க்கிற இடத்துல நல்ல பொசிஷன்ல வைத்திருப்பார். ஆமே, நல்ல படிப்பை தந்திருப்பார், நல்ல வசதிகளை தந்திருப்பார், நல்ல அந்தஸ்துகளை தந்திருப்பார். ஆனால் சபைக்குள்ள வந்துட்டீங்கன்னா, அவருடைய தயவுக்குள்ள வந்துட்டீங்கன்னா, இங்கே உயர்ந்தவன் என்று தாழ்ந்தவன் என்று அல்ல. காரணம், உயர்ந்தவனா இருந்தாலும் நீ ஒட்ட வைக்கப்பட்டவன், தாழ்ந்தவனா இருந்தாலும் நீ ஒட்ட வைக்கப்பட்டவன். அவருக்குள் எல்லாரும் சமமானவர்கள் என்று நம்புறவங்க சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். எனவே சபையாரே, அன்பு சகோதர சகோதரி, உங்களோடு கூட ஆராதிக்கிற எந்த நபரையும் நீங்கள் அற்பமாய் பார்க்காதீர்கள். ஆமென். இந்த வார்த்தை சொல்லும் போது ஆமென் வராதுன்னு எனக்கு நல்லாவே. உங்களோடு ஆராதிக்கிறவர்களை நீங்கள் மேன்மையாய் பார்க்க வேண்டும். மேன்மையா பார்க்காட்டாலும் பரவாயில்ல, அற்பமா பார்த்துறாதீங்க, அற்பமா பார்த்துறாதீங்க. காரணம், நீங்க எப்படி ஒட்ட வைக்கப்பட்டீங்களோ அவங்களும் அப்படிதான் ஒட்ட வைக்கப்பட்டார்கள். அவர்கள் எப்படி ஒட்ட வைக்கப்பட்டார்களோ அப்படியேதான் நீங்களும் ஒட்ட வைக்கப்பட்டீர்கள். அவர் ஒட்டினதுனாலதான் நாம எல்லாருமே ஒட்டப்பட்டோம். ஆமென்.